அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டுவதாக இருக்கவில்லை. என்ன அப்படின்னா, ஒரு கிரௌடு இருக்கு, அந்த கிரௌடு இயேசுவை தேடி வராங்க. அற்புதத்தை பார்த்து, அடையாளங்களை பார்த்து இயேசுவை தேடி வராங்க. அந்த கிரௌடை நம்பி இயேசு இணங்கலையாம், அவங்க கூட போகலையாம். என்னன்னா, அவங்க உள்ளத்தில் இருப்பதை இயேசு என்ன பண்ணியிருந்தாரா, நல்லா அறிஞ்சிருந்தார். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இயேசு அவங்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கிற அப்படின்னால என்னதான் தேடி வந்திருந்தாலும், இவ்வளவு பெரிய கிரௌடு வருது, டிமாண்ட் பண்றாங்க, ஓகே ஒரு எஸ் சொல்லிடலாம், கூட போயிடலாம் அப்படின்னு போகலையா. நிறைய நேரங்கள்ல நாமளுமே நமக்கு கால் பண்ணி வரீங்களா பிரதர் அப்படின்னு கேட்கும் போது நம்ம வேற வழி இல்லாம எஸ் சொல்லிடுறது. எல்லாம் நிறைய காரியங்கள் கூப்பிடும் போது எஸ் சொல்லி, நிறைய பேர் நோ சொல்லியே பழகிருக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் எஸ் சொல்லியே பழகிருக்கோம். ஏன்னா நம்ம நோ சொன்னா ஒருவேளை அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. ஆனா இன்னொரு டைமென்ஷன்ல உங்களை பார்த்தோம் அப்படின்னா, அங்கங்க கத்தி குத்தி வாங்கி நம்ம உட்கார்ந்துருப்போம், கஷ்டத்துல உட்கார்ந்துருப்போம். ஆனா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு எஸ் சொல்லியே பழகிருப்போம். ஆனா நமக்கு அதுல கத்தி குத்துக்கலாம். நீங்க ஒரு முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த நேரத்தை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது உங்களுடைய வேலை பாதிக்கப்படும். ஆனா அப்பயும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு டிமாண்ட் பண்றாங்க, பீப்புள் ஒரு டிமாண்ட் பண்றாங்க, யாரோ வராங்க கூப்பிடுறாங்க அப்படின்றப்போ அந்த ப்ரெஷர்ல போயிட்டு நீங்க அந்த எஸ் சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயம் தான் இங்க இருக்கு. இயேசு ஒரு கிரௌட் வராங்க, கூப்பிடுறாங்க, அவர்களை நம்பி இணங்க வரல. இயேசுக்கு தெரியுது எப்படிப்பட்ட கிரௌடு யாரு அப்படின்னு. நேசம் இருக்கா, அன்பு இருக்கா, இயேசு தானே, இயேசு எல்லாரையும் அன்பு சகலமும் தாங்கும் தானே, சகலம் தாங்கும். இயேசு எஸ் சொல்லிட்டு போயிருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ தாங்கி இருக்கலாமே. ஏன் இயேசு நோ சொல்றாரு அந்த கிரௌடுக்கு? இல்ல, காமன் சென்ஸ் அப்படின்னு கூட ஒண்ணு இருக்கு. முன்னாடி இருக்கிறவங்க எப்படின்னு தெரியும், முன்னாடி இருக்கிறவங்களோட ஸ்வபாவம் என்ன அப்படின்னு தெரியும், கேரக்டர் என்னன்னு தெரியும், தெரிஞ்சு கூட எஸ் சொல்லி போறோம். சில நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய நம்ம நியூஸ் எல்லாம் படிக்கிறோம் பாத்தீங்களா, சில இடத்துல நண்பர்களை நம்பி போறாங்க, அந்த இடத்துல சண்டை நண்பர்கள் அடிச்சுக்கிறாங்க, ஒரு சில இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல பாருங்களேன், பைபிள் தான் சொல்லுது யாவரோடு கூட சமாதானமாக இருங்கள் அப்படின்னு. பைபிள் சொல்லுது எல்லோரையும் நேசிங்க அப்படின்னு. பைபிள் சொல்லுது அன்பு சகலமும் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பவுண்டரின்னு ஒரு விஷயம், சொல்லப்படாத ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும் பைபிள்ல. இந்த இடத்துல இயேசு ஒரு பவுண்டரி செட் பண்றாரு. ஏன்னா அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு, அவங்க இத்தனை பேர் கூப்பிடுறாங்க, இத்தனை கிரௌட் என்ன கூப்பிடுறாங்க, அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க, அவங்க ஹர்ட் ஆயிருவாங்க போல, சரி நம்ம போய் பண்ணிடலாம் அப்படின்னு இயேசு போகல. உங்களை ரொம்ப வருத்திக்கிட்டு இல்ல அவங்க போயிருவாங்க. பாருங்களேன், ஒரு இடத்துல யோவான் 6ல சீசர்கள் பிரிஞ்சு போறாங்க அவரை விட்டு. இயேசு கிரௌட் பின்னாடி போகல, போயிட்டு டிமாண்ட் பண்ணல, போய் கன்வின்ஸ் பண்ணல. அது அவங்களோட டிசிஷன்ஸ். அந்த டிசிஷன்ஸை இயேசு வேல்யூ பண்றாரு. அந்த இடத்துல அவங்களை நிறுத்தல. அந்த டிசிஷன்ஸை வேல்யூ பண்றாரு, அவங்கள மதிக்கிறாரு, அவங்கள போக விடுறாரு, போயிட்டு நிக்கல. இன்னைக்கு சபையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, ஒரு ஃபேமிலி வரல அப்படின்னா, பாஸ்டர் வீடு வரையும் போய் தேடி போயிட்டு அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரணும். அப்ப சத்தியத்தின் நிமித்தமாக ஒருத்தவங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா போகட்டுமே. இயேசு அந்த இடத்துல போயிட்டு கன்வின்ஸ் பண்ணல யாரையுமே. இயேசு கன்வின்ஸ் பண்ணல இல்லையா? இன்னொரு இடம் இருக்கு, இயேசுவோட வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல பவுண்டரிஸ் இயேசு செட் பண்ணி இருக்கிறாரு. யாவீரோட மகளை எழுப்ப போது 3 பேரை தான் கூப்பிட்டு போறாங்க. யாக்கோபு, யோவானு, அப்புறம் பேதுரு. 3 பேரை தான் கூப்பிட்டு போறாங்க. எல்லாருமே கூப்பிட்டு போலையே, 3 பேரை தான் கூப்பிட்டு போறாங்க. அப்ப 3 பேருக்கு தனியான ஒரு ஆக்சஸ் இருந்தது, 3 பேருக்கு ஒரு தனி பவுண்டரிஸ் இயேசு செட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. நிறைய இடங்கள்ல இவங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, இயேசுவோடு கூட ரொம்ப அருகில இவங்களை பார்த்திருப்பீங்க. அப்ப இயேசு மத்தவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்க. இயேசு பாருங்களேன், மரியாள்
இருக்கிறதான கிரௌட் என்ன தப்பா நினைச்சிருவாங்க, சுத்தி இருக்கிற ஜனங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கேப்ரியலுக்கு என்ன சொல்லல, நோ சொல்லல, சப்மிட் பண்றாங்க, ஒரு எஸ் சொல்றாங்க. அன்னைக்கு அவங்க நோ அப்படின்னு சொல்லி இருந்தா பிரச்சனையா இருக்கு இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு எல்லைகள் உண்டு. தேவன் படைத்த எல்லாத்துக்குமே ஒரு எல்லைகள் உண்டு. கடலுக்கு ஒரு எல்லையை செட் பண்றாரு, மேகங்களுக்கு ஒரு எல்லையை செட் பண்றாரு, படைச்ச எல்லாத்துக்குமே ஒரு எல்லையை செட் பண்றாரு. அப்புறம் கிரௌடை நம்பி இயேசு இணங்கவில்லை. மோசே 40 நாள் என்ன பண்றாரு, மலைகளுக்கு போறாரு, கீழே வர்றதுக்கு லேட் ஆகுது. அப்ப ஜனங்க போயிட்டு டிமாண்ட் பண்றாங்க ஆரோன் கிட்ட, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, மோசே வரமாட்டாரு, 40 நாள் ஆயிடுச்சு, இதுக்கு மேல யார் வருவா, செத்துட்டு இருப்பாரு போல, நாங்க போகிறதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி, கண்ணுக்குட்டியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு என்ன பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. மோசே தேவனை ஃபாலோ பண்றாரு, மோசே அந்த கிளவுடை ஃபாலோ பண்றாரு, மகிமையின் மேகத்தை ஃபாலோ பண்ணி போறாரு. ஆனா ஆரோன் யாருடைய டிமாண்டை எடுக்கிறாங்க அப்படின்னா, கிரௌடு என்ன சொல்றாங்களோ, கிரௌடோடைய டிமாண்டை என்ன பண்றாங்க, கிரௌடு எப்படி வளைக்கிறாங்களோ அப்படி ஆரோன் தன்னைத்தான் என்ன பண்ணிக்கிறாரு, வளைஞ்சுக்கிறாரு, வளைஞ்சு கொடுக்கிறாரு. இயேசு அந்த மாதிரி பண்ணல. என்னதான் கிரௌடு தேடி வந்தாலுமே இயேசு நோ சொல்ற ஒரு இடம் இருந்தது. ஒரு இடத்துல அதிகாலையில் வந்து இயேசு என்ன பண்றாரு, எழுப்பி போறாராம். அந்த இடத்துல சீசர்கள் தேடி வராங்களாம். அப்ப சீசர்கள் சொல்றாங்க, நிறைய பேர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இயேசு சொல்றாரு, இல்ல நம்ம அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய வேலைகள் இருக்கு, நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசுக்கு எப்பவுமே நோ சொல்ற ஒரு ஆப்ஷன் வந்து எப்பவுமே வந்து நோ சொல்ற ஒரு ஆப்ஷன் இயேசு வந்து வச்சிருந்தார். எல்லாத்துக்குமே வந்து அவரு ஓகே சொல்லலை, எல்லாத்துக்குமே வந்து நோ சொல்லலை. அப்படின்னா எங்க எஸ் சொல்லணுமோ அங்க எஸ் சொல்லிட்டு போயிருங்க, எங்க நோ சொல்லணுமோ அங்க நோ சொல்லிட்டு தாராளமா நோ சொல்லிட்டு போயிருங்க. ஒரு ப்ரெஷருக்குள்ள போகக்கூடாது. நான் நோ சொல்லிட்டேன் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்க போயிடுவாங்களே, பிரிஞ்சிருவாங்களே, என்னை விட்டுட்டு போயிடுவாங்களே அப்படின்னா. உண்மையான நபர்கள் நீங்க நோ சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஸோ ஒரு பவுண்டரி கிரியேட் பண்றது அப்படின்றது என்ன கிடையாது அப்படின்னா, அவாய்ட் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. பவுண்டரி அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். உறவுகள்ல பவுண்டரி ரொம்ப முக்கியமானது, முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ தைரியமா நீங்க நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லலாம், எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான உறவுகளை என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஒரு ப்ரெஷருக்குள்ள போயிட்டு எஸ் சொல்லக்கூடாது. நான் நோ சொல்லிட்டேன் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்க போயிட்டு என்னை குறித்து தப்பா நினைச்சிருவாங்களே, அந்த ப்ரெஷருக்குள்ள போகக்கூடாது, வேணாம், போக தேவையில்லையே. இயேசு ஒரு நாளும் அந்த ப்ரெஷருக்குள்ள போகல. ஒன்னே ஒண்ணுதான், பிதா என்னை குறித்து என்ன சொல்றாரோ, பிதாவுடைய சாட்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இயேசு எடுத்து போனார். அப்ப நம்மளும் இன்னைக்கு பிதா என்னை குறித்து என்ன சொல்றாரு, ஓசையா எடுத்துங்க. ஓசையா தேவனுடைய சாட்சி தான் ஓசையாவுக்கு அன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய சாட்சிகள், அன்னைக்கு சாட்சிகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஓசியா நினைச்சிருந்தார் அப்படின்னா, அன்னைக்கு தேவன் ஓசியாவுக்கு என்ன பேசினாரோ அதுக்கு யோசியா நோ, நான் ஒரு ப்ராஃபிட்டா இருக்கேன், என்னால் இது பண்ண முடியாது போயிருப்பார். அப்போ சுத்தி இருக்கிறவங்க என்னை குறித்து என்ன நினைப்பாங்க அப்படின்ற ப்ரெஷருக்குள்ள போகவே கூடாது. நான் நோ சொல்லிட்டா அவங்க போயிருவாங்க, போகட்டும், தாராளமா போகட்டும். இயேசுவை விட்டு கூட எவ்வளோ சீசர்கள் போன போது யாரையும் போயிட்டு இயேசு கன்வின்ஸ் பண்ணல. ஸோ தைரியமா ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணலாம், தைரியமா நோ சொல்லலாம், தைரியமா நீங்க சொல்லலாம். God bless you. Thank you. Praise God.